சூடாக பொரி உப்புமா எவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்யலான்றதை பார்க்கலாம். பொரி எடுத்துக்கோங்க. ஒரு 2 பாக்கெட் பொரி ரூ. 10 இது வாங்கிக்கிட்டேன். அது போட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுடுங்க. அது ஊறுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து வெங்காயம், ஒரு பெருசாக இருந்தால் 2 வெங்காயம், சின்னதாக இருந்தால் அதேபோல் தக்காளி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே கட் பண்ணி போட்டுட்டு, பொட்டுக்கடல ஒரு 1/2 கப் எடுத்து அது ஒன்றும் பாதியுமாக மிக்சியில் வந்து பொடிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் வச்சு அதில் வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, இந்த உளுத்தம் பருப்பு வந்து ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் இது பண்ணிவிட்டு, அதுக்குள்ளே வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பெருங்காயம், இது 3த்தையும் சேர்த்து அந்த வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை வதக்கிட்டு, இது ஒன்றும் பாதியுமாக வந்து நுணுக்கி வச்சுருக்கிற பொட்டுக்கடலையை வந்து அதில் போட்டுட்டு, மேற்கொண்டு நம்ம தண்ணியில் ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற இந்த பொரியை என்ன பண்ணணும், அப்படியே தண்ணியை எடுக்காமல், அதாவது பிழியாமல் அந்த தண்ணியோடவே எடுத்து அந்த பக்கத்துலேருந்து போட்டுட்டு பொரி எல்லாத்தையும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா போட்டுட்டு, உப்பு சரி பார்த்துட்டு கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா சூடு ஏறினதும் சூடான ஒரு பவுலில் ஸ்பூன் வச்சு பரிமாறுங்க. சத்தியமாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். மீண்டும் புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.